ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள வங்கியில் இருந்து வாங்கிய கடனை நிலுவையில் வைத்துள்ள ஒரு ஊழியர் பணியிலிருந்து திடீரென நீக்கப்பட்டால் அவரது கடனை அடைப்பதற்கு என்ன செய்யலாம்? அவரால் கடனை அடைக்க முடியாத பட்சத்தில் அந்த ஊழியரின் எண்ட் ஆஃப் சர்வீஸ் கிராஜுவிட்டி தொகையில் இருந்து கடன் தொகையை மீட்டெடுக்க வங்கிக்கு உரிமை உள்ளதா? இது போன்ற கேள்விகள் குறித்து நம்மில் பலருக்கும் ஒரு சில சந்தேகங்கள் இருக்கலாம். மேற்கூறியபடி ஒரு ஊழியருக்கு வங்கிக் கடன் நிலுவையில் உள்ள போது அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டால் அமீரக மத்திய வங்கியின் அறிவிப்பு எண் 3692 கீழ் 2012 விதிகள் கடனாளிகளுக்கு பொருந்தும். அதனை பற்றிய கூடுதல் தகவல்கள் குறித்து தற்போது காணலாம். அமீரகத்தில் பொதுவாக கடன் வழங்குபவருக்கும் கடன் வாங்குபவருக்கும் இடையேயான தனிநபர் கடன் ஒப்பந்தத்தில் கடனாளியின் சம்பளம் மற்றும் சேவையின் இறுதி பலன்கள் கடனளிப்பவரின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட வேண்டும் என்று கூறும் ஒரு விதி எழுதப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏனெனில் இது அமீரகத்தின் மத்திய வங்கியால் அங்கீகரிக்கப்பட்ட தனிநபர் கடன் ஒப்பந்த வடிவங்களின் பத்திரங்கள் மற்றும் ஆவணங்களின் பிரிவு 2 படி உள்ளது. அந்த வகையில் கடன் வட்டிகள், கமிஷன்கள், கட்டணங்கள் மற்றும் இந்த ஒப்பந்தத்தின் கீழ் செலுத்த வேண்டிய பிற தொகைகளை உறுதியளித்த பிறகே வங்கியிடமிருந்து கடன் தொகையை பெற முடியும். அதாவது கடன் பெற விண்ணப்பிக்கும் ஊழியர் தனது முதலாளியிடமிருந்து ஒரு கடிதத்தை வங்கிக்கு வழங்க வேண்டும். அதன்படி முதலாளி ஊழியரின் மாதாந்திர சம்பளம் மற்றும் சேவையின் இறுதி பலன்களை அந்த ஊழியரின் கடன் தொகையை செலுத்த வேண்டிய காலம் முடியும் வரை வங்கிக்கு மாற்ற வேண்டும். மேலும் ஒரு கடனாளி பணி நீக்கம் செய்யப்பட்டு கடனை திருப்பி செலுத்தும் நிலையில் இல்லை என்று கருதினால் தனிநபர் கடனின் நிலுவைத் தொகையை செலுத்துமாறு கடனாளியை கோருவதற்கு வங்கிக்கு உரிமை உண்டு. மேலும் கடன் வாங்குபவர் அல்லது அவரது உத்தரவாததாரர்கள் எவரேனும் வங்கியின் கடனை அடைக்க முடியாத நிலையில் இருப்பதை வங்கி கவனித்தால் சில வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் ஊழியரின் வேலை நிறுத்தப்படும் பட்சத்தில் கடன் அளிப்பவர் தனது வங்கிக் கணக்கில் முதலாளியிடமிருந்து கடனாளி பெறும் இறுதித் தொகையிலிருந்து அதன் நிலுவைத் தொகையை மீட்டெடுக்கலாம். எவ்வாறாயினும் கடனாளி புதிய வேலை வாய்ப்பை கொண்டிருந்தால் கடன் அளிப்பவர் அவ்வாறு செய்யக்கூடாது. மேலும் கடன் வாங்கியவர் புதிய முதலாளியிடமிருந்து ஊதியத்தை பெறுவோர் மற்றும் கடன் வழங்குபவருக்கு தொடர்ந்து கடனை செலுத்தி கடன் வழங்குபவரை திருப்திப்படுத்த முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.